ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து ஒருத்தர் ரெகுலர் இன்கம் டிசைட் பண்ணுறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்பஸ் சேர்த்ததுக்கப்புறங்க ஒரு ரிட்டையர்மெண்ட் இன்கம் மாதிரி டிசைட் பண்ணும்போது எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் போகலாமா, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஆப்ஷன் போகலாமா, இல்லை ஐடிசிடபிள்யூ இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராவல் பிளான் போகலாமா. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரெண்டு ஆப்ஷனுமே அவைலபிள். அதை ஆஸ் எ இன்வெஸ்டராக நமக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் இன்கம் பிளான் பண்ணும்போது எது நமக்கு சூட்டபிள், அதுக்கான கிளாரிட்டி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அக்யூமுலேஷன் ஃபேஸ், அதாவது நம்ம பணம் சேர்த்துட்ருக்கோம், மாதம் மாதம் போடுறது வந்து எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது போடும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட என்ஏவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நம்ம யூனிட்ஸாக கலெக்ட் பண்ணுவோம். அப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து ஒரு கார்பஸை சேர்த்ததுக்கப்புறம் டோட்டலாக நம்மக்கிட்ட நிறைய யூனிட்ஸாக இருக்கும். ஓகே, இது வந்து எஸ்ஐபியாக சேர்க்கும் போது. இல்லை ஒரு சிலர் வந்து ரிட்டையர்மெண்ட்டாக ஆல்ரெடி டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய கார்பஸ் லம்சம் அமௌண்ட் வச்சுருக்கிறாங்க. அவங்க எஸ்டபிள்யூபி பண்ணும் போதும் இதே தாங்க. அதாவது வந்து அந்த கார்பஸை வந்து வேரியஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், அதாவது நம்ம வந்து ஜென்ரலாக எஸ்டபிள்யூபிக்கு பிளான் பண்ணும்போது 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். 3 டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸு. அப்போது 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸுங்க. இது வந்து நம்ம நிறைய வீடியோஸில் எஸ்டபிள்யூபி ரிலேட்டட் வீடியோஸ், பழைய வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபண்ட்லேயும் நம்ம வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸாக வச்சுருப்போம். எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணும் போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதை பாருங்கள். 50,000 நம்ம வித்ட்ரா பண்ணுறோம்னா என்ஐவி 10 ரூபா இருக்கும்போது 5,000 யூனிட்ஸ் வந்து நம்ம ரிடீம் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எஸ்ஐபியில் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு போகும். எஸ்டபிள்யூபி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலேருந்து இந்த யூனிட்ஸ் செல் ஆஃப் ஆகிட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து 50,000 வந்துடும். இது வந்து நம்ம ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குன்னா 10 ரூபா என்ஏவி வந்து 11.2 அப்படின்னு ஆகும்போது யூனிட்ஸ் பாருங்கள் கம்மியாக தான் செல் அவுட் ஆகுது. இந்த கம்மியாக யூனிட்ஸ் செல் அவுட் ஆகிட்டு அதே 50,000 நம்ம என்ன டிசைட் பண்ணமோ அந்த 50,000 வந்துடும். ஒரு வேளை மார்க்கெட் டவுன் ஆனால் அதிக யூனிட்ஸ் போயிட்டு, ஆனால் இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் கரெக்டாக கிடைக்குது. ஓகே, ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, என்ஏவி க்ரோ ஆகும்போது நம்ம ஆக்சுவலாக பெனிஃபிட் அடையிறோம். ஆனால் என்ஏவி லோ ஆகும்போது, ரிடம்ஷன் பண்ணும்போது அதிக யூனிட்ஸாக செல் அவுட் ஆகிட்டு நமக்கு கார்பஸ் கிடைக்குது. ஆனால் அந்த டைமில் கார்பஸ் எரோஷன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. நம்மளோட கேபிட்டல் சொல்கிறோம், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம்னா இந்த ஒரு ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணிடலாம். ப்ளஸ் நமக்கு வந்து எஸ்டபிள்யூபிலேருந்து ரியலாக எஃபிஷியண்ட்டாக அதாவது டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக நம்மளால் வித்ட்ராவல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கூட கிடையாதுங்க. வருஷத்துக்கு நம்ம இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக இன்க்ரிமெண்டலாக ஒரு 6% கூட நம்மளால் இன்க்ரிமெண்டலாக வித்ட்ரா பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம கேபிட்டலும் க்ரோ ஆகிற மாதிரியும் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இப்போ நம்ம அடுத்தது இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராவல் பிளான் அப்படி என்னன்றதை பார்க்க போகிறோம். முன்னாடி டிவிடெண்ட்ன்றது பேர் இருந்ததுங்க, அது கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருந்தது. ஏன்னா ஸ்டாக்ஸில் டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, அது கூட நிறைய இன்வெஸ்டர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இந்த டிவிடெண்ட்டை வந்து அந்த மாதிரி அசம்ஷன் வச்சதுக்கப்புறம் கிளாரிட்டிக்காக அவங்க நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராவல். அதாவது இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்னா, ஃபண்ட் மேனேஜர் வந்து பீரியாடிக்கலாக ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபண்ட் வந்து, அதாவது அவங்க ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்போது ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா, அந்த ப்ராஃபிட்டை வந்து இன்வெஸ்டருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் ஈக்குவலாக. அதுதான் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவங்க எப்படி ப்ராஃபிட் கொடுப்பாங்க? அதனால் கேரண்டி கிடையாது. இந்த பே அவுட் வந்து மாதம் மாதம் நம்ம எஸ்டபிள்யூபியில் பிளான் பண்ண மாதிரி கிடையாது. வரலாம், வராமையும் போகலாம். ஓகேங்களா, அது வந்து இதில் இருக்கிற மைனஸ். அதுக்கு அடுத்தது என்ஏவி வந்து இங்கே ரெடியூஸ் ஆகும். அதாவது அவங்க ஒரு நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டு பேமெண்ட், ஐடிசிடபிள்யூ பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ஏவி வந்து ப்ரொபோஷ்னலாக அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிளாரிட்டி. ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறார், அவர் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐடிசிடபிள்யூ திங்கே பண்ண தேவையில்லைங்க. இந்த டைம்லேயே அவர் கிளியர் கட்டு டிசைட் பண்ணிக்கலாம். எஸ்டபிள்யூபி தான் கிளியர் வின்னர் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டில். ஒரு வேளை அவர் கம்மியான இன்கம் ஸ்லாபில் இருக்கிறாரு, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இதுதான் பென்ஷனுன்ற போது கன்சிடர் பண்ணலாம். அப்பயும் பார்த்திங்கன்னா எஸ்டபிள்யூபி தான் கிளியர் வின்னராக வரும். அது எப்படின்றத பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டில் க்ரோத் ஆப்ஷன், எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேயும் ஒரு 50 லட்ச ரூபா போடுறோம். ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன்லையும் ஒரு 50 லட்ச ரூபா போடுறோம் அசம்ஷனு. ரெண்டுத்துக்கும் ரிட்டர்ன்ஸ் ஈக்குவலாக 12% கொடுக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து 56 லட்ச ரூபா ஆகுது. அதாவது 6 லட்ச ரூபா நம்மளுக்கு கேபிட்டல் கெயினாக வருது. அப்போ ரெண்டுத்துக்கும் சைட் பை சைட் கம்பாரிசனில் பார்த்தீங்கன்னா நம்ம வித்ட்ராவல் பண்ணது அந்த வருஷத்தில் 6 லட்ச ரூபா வந்து கேபிட்டல் கெயின். அது வந்து
ப்ரொவைடட் ஒரு 12 மாதத்துக்கு மேலே இருக்குதுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் வரும். அது வந்து 1,25,000. அது போக 6 லட்சத்தில் 1,25,000 போச்சுன்னா 4,75,000. இதுக்கு 12% வந்து நமக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அப்போ 12% எவ்வளோன்றது பார்த்தீங்கன்னா 59,375 ருபீஸ். இதே நம்ம வந்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராவலில் பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் 30% டேக்ஸ் ஸ்லாபில் இருக்காருன்னா இன்க்ளூடிங் செஸ் பார்த்தீங்கன்னா 31.2% வரும். அது வந்து 1,87,200. அப்போ நமக்கு தெரியுது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு டேக்ஸ் எஃபிஷியன்ட்ன்றது. ஐடிசிடபிள்யூ எஸ்டபிள்யூபியும் சைட் பை சைடு நம்ம கம்பேர் பண்ணுவோம். கேஷ் ஃப்ளோ ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு மெயின். அதாவது நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் இன்கம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வந்து ரெகுலராக இந்த பண தேவை இருக்கும். நமக்கு மாதம் நிறைய பிளான்ஸ் இருக்கும். நமக்கு டொமஸ்டிக்காக நமக்கு தேவைப்படுறதுக்கான நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே ஐடிசிடபிள்யூவில் ரெகுலராக நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கேஷ் ஃப்ளோஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். இதே எஸ்டபிள்யூபியில் நம்ம டிசைட் பண்ண அமௌண்ட் வந்து கிளியர் கட்டாக வரும். இது ஒரு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது வந்து நம்ம 6%லேருந்து 9% ஆனுவலி நம்ம என்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இன்க்ரிமெண்டலாகவும் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். இதில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது ஐடிசிடபிள்யூவில். வர நம்ம எஸ்டபிள்யூபி மெத்தடில் வந்து நமக்கு என்ன தேவைன்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக சூட்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ஏவி வந்து இங்கே நமக்கு க்ரோ ஆகும். ஓகேங்களா? அதாவது நம்ம கம்மியாக வித்ட்ராவல் ரேட் கம்மியாக வைக்கும்போது நம்ம கார்பஸ் டெப்ளீட் ஆகாமல் நம்மளால் கண்டினியூஸாக எஸ்டபிள்யூபி பண்ண முடியும். வேறு இங்கே என்ஏவி வந்து நமக்கு எப்பப்போலாம் அந்த பேமெண்ட் வருதோ பே அவுட் வரும்போது ப்ரொபோர்ஷ்னலாக இங்கே என்ஏவியில் கம்மியாகும். அடுத்தது டாக்ஸேஷனை நம்ம பார்க்கும்போது இது மார்ஜினல் டேக்ஸ். அதாவது ஒருத்தர் கம்மி டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கிறாருன்னா அவருக்கு ஓகே கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டில் அதுக்கு அடுத்தது நம்ம ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்ட் டாக்ஸேஷனை புரிஞ்சுக்கிட்டு இந்த டிசிஷன் எடுப்போம். இங்கே வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பொறுத்து நமக்கு வந்து இங்கே டேக்ஸ் ஆகும். இது டேக்ஸ் எஃபிஷியன்ட். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னாலும் எஸ்டபிள்யூபி கிளியர் வின்னர், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னாலும் கிளியர் வின்னர். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் யூனியன் பட்ஜெட் 2024 ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ ப்ரெசண்ட் என்ன டாக்ஸேஷன்னு பார்க்கலாம். இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20%. அதாவது எப்படி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டிசைட் ஆகும்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லெஸ் தென் 1 இயரில் நம்ம ப்ராஃபிட் இருக்குது, அதில் நம்ம வந்து ரிடம்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20% டேக்ஸ் வருங்க. இதே நம்ம 1 இயர் கிராஸ் பண்ணிட்டோம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 12%. அதுவும் வந்து 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, எக்ஸம்ஷன். அது போக மீதி இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து 12.5%. இது நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம அதோட எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கும்போது இது நமக்கு வந்து டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருந்தது. ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் வந்து 30% டேக்ஸ் ஸ்லாப் இல்லை கம்மியாக தான் இருக்கிறாருனாலும் நம்ம வந்து எஸ்டபிள்யூபியை பிளான் பண்ணும்போது டெட் ஃபண்ட்ஸ்லேருந்து வித்ட்ராவல் பண்ணுறோம். டெட் ஃபண்ட்ஸ்லேருந்து வித்ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் டேக்ஸ் டெட் ஸ்லாப் ரேட்டில் தான் வராரு. அப்போது எஸ்டிசிஜியாக இருந்தாலும் சரி, ஈவன் எல்டிசிஜியாக இருந்தாலும் டேக்ஸ் டெட் ஸ்லாப் ரேட்டில் தான் வருது. அதாவது நம்ம வந்து எஸ்டபிள்யூபியை பிளான் பண்ணும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறது இல்லைங்க. அதாவது 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி வச்சுட்டு டெட் ஃபண்ட்ஸு, ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸு, ஒரு வேளை நம்ம வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்லாம் கூட கன்சிடர் பண்ணலாம். அப்போ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் பாருங்கள், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, லெஸ் தென் 65% டெட்டில் இருக்கணும். இன்டர்நேஷ்னல் கோல்டு ஃபண்ட்ஸில் இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன டேக்ஸ் வருதுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதாவது நான் கரண்ட்டு பட்ஜெட் 2024 அப்புறம் இப்போ கரண்ட்டாக என்ன டேக்ஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 24 மந்த்ஸ் இருந்ததுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்போ ஸ்லாப் ரேட்டில் தான் வராங்க. மோர் தேன் 24 மந்த்ஸ்னால் இங்கேயும் நமக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 12.5% அந்த பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்டருக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து எஸ்டபிள்யூபி பிளானை வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் எ இண்டிவிஜுவல் வந்து கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நமக்கு வந்து ஐடிசிடபிள்யூ சூட்டபுளாக இல்லை வந்து எஸ்டபிள்யூபி மெத்தடாக சூட்டபுளாக. இப்போ என்னோடய ஒப்பீனியன் என்னோட இதில் கேட்டிங்கன்னா ஒருத்தர் அதாவது 30% மேலே டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஹை இன்கம் இதில் இருக்கிறவங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் மட்டும் இன்கம் இருக்காதுங்க, நமக்கு ரெண்டல் இன்கம் இருக்கலாம், வேறு ஏதாவது நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கலாம். அந்த டைமில் நான் வந்து ஒரு 30% மேலே போனோம்னா யோசிக்கவே தேவையில்லைங்க, எஸ்டபிள்யூபி தான் பெஸ்ட்டு டேக்ஸ் எஃபிஷியன்ட்டு. இல்லை நமக்கு வந்து இதுதான் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிறவங்க வந்து ஐடிசிடபிள்யூ கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து ரெகுலராக நமக்கு வரணும், அந்த ஒரு வர அமௌண்ட்டில் டிபெண்ட் பண்ணி நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுன்றவங்களும் ஸ்டில் நீங்கள் வந்து
எஸ்டபிள்யூபி மெத்தடை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் வந்து டெட் ஃபண்ட்ஸ், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக எஸ்டபிள்யூபிலே நம்மளால் எடுக்க முடியும். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.